வேறு ஜாதி என்பது வேறு. இன்னைக்கு 4000 சொச்சம் ஜாதி இருக்கு. 4 வர்ணத்துக்கு பிராமணன் காரணங்கிறான். அதுவும் இல்லை, கண்ணன் சொல்றான். கண்ணன் பிராமணனா இல்லையே. இவங்களுக்கு ராவணம் பிராமணா அதுவும் தெரியாது, கண்ணன் பிராமணன் இல்லை அதுவும் தெரியாது. கண்ணன் சொல்றான் சாதுர்வண்யம் மயா சிருஷ்டம். அதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இந்த பசங்க எல்லாமே அறகுறை படித்தவன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, அதோட நிறுத்தின்றுவான். அடுத்த வரி என்னையா சொல்லியிருக்காரு? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையா. அதத்தான் கண்ணன் என்ன சொல்றான்? சாதுர்வண்ய மயா சிருஷ்டம் குண கர்ம விபாஷா based on qualification and job, not on birth. ஏன்னா வேதத்தை கொடுத்த வேத வியாசர் மச்சகந்தி என்கின்ற செம்படவத்தாயின் மகன். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பசங்க இவன் தான் என்னவோ சாதி மறுப்பு திருமணத்துக்கு இவன் தான் என்னவோ பேட்டன்ட் வாங்கிட்டு வந்தேன். என்ன ஒன்றும் வேண்டாம், நம்ம புராண காலத்துக்கே போக வேண்டாம். நீங்க பாருங்க, கல்கி சதாசிவம் அவர்கள் MS சுப்புலட்சுமிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணாங்க. யாராவது அருவா எடுத்தானாடா? ஏன்னா நீங்க பிறக்கல. இன்னைக்கு ஆணவ கொலைக்கு காரணமே சுபவீர பாண்டியன் திருமாவளவன் தான். ஏன்னா நீங்க தூண்டி விடுறீங்க. ஏன்னா அன்னைக்கு நடந்தது. அதே மாதிரி SG கிட்டப்பா, KP சுந்தராம்பாள், நான் சமுதாயம் பேர் சொல்லணுமா என்ன? அன்னைக்கு யாரும் அருவா எடுத்தானாடா? ஏன்னா நீங்க பிறக்கலடா. நீங்க பிறக்கல, தீய சக்திகள் இவங்க பிறக்கல, அதனால அன்னைக்கு யாரும் அருவா எடுக்கல. இன்னைக்கு நீங்க இருக்கீங்க, அதனால அருவா எடுக்கிறோம். ஆகவே இந்த தீய சக்திகளுக்கு எதிராக நாம உண்மை நிலை நம்முடைய மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கடைசியா சொல்றேன், திருக்குறள்ல அவர் 4 வர்ணத்தையும் திருவள்ளுவர் பேசியிருக்கார். நீ எதை ஏத்துக்கிற? நீ சிலப்பதிகாரம் ஏத்துக்க மாட்ட. ஏன்னா சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்றாரு இளங்கோவடிகள்? வானத்து விண்மீன் தகையாளை கோவலன் மாமுது பார்ப்பான் மறை வழி காட்டிட தீவலம் செய்வது காண்பார்க்கண் நோன்பு என்னை. கோவலனுக்கும் கண்ணகிக்கும் எப்படி கல்யாணம் நடந்தது? வானத்து நட்சத்திரத்தை ஒத்த கண்ணகி கோவலனை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறா? மாமுது பார்ப்பான் மறை வழி காட்டிட. வயது முதிர்ந்த அந்தணன் வேதத்தின் வழியை காட்ட தீவலம் செய்வது அக்னிய பிரதட்சணமா வந்தது. பார்ப்பதற்கு காண்பார்க்கண் நோன்பு என்னை. பார்ப்பதற்கு அந்த கண்கள் விரதம் இருந்திருக்க வேண்டும். அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறவன் தாண்டா தமிழன். வேற யாரும் தமிழ் இல்லைங்கிறேன். ஏன்னா சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சொல்லியிருக்கா தமிழன் கல்யாணம். நல்ல வேளை கோவலனும் கண்ணகியும் கைபர் போரன்ல வந்த ஆட்கள் இல்லையம்மானுங்க. இன்னைக்கு அது ஒன்று வச்சுன்றானுங்கள்ல, கைபர் போலன் என்ன பிகாரிங்கிறான். ஏன்னா எங்க அப்பா பேரு ஹரிஹர சர்மான்னு இருந்ததான். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில என்ன சொல்லியிருக்கோம்? எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ். உடனே ஹிந்தி திணிக்க எவ்வளவு பெரிய ஃப்ராட்ஸ் பாருங்க. இவன்லாம் ஃப்ராட்ஸ், சீட்ஸ். இப்போ நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் வீட்டில் பள்ளிக்கூடம் நடத்துறாங்களா? என்ன பள்ளிக்கூடம்? சன்ஷைன் மாண்டிசோரி. இப்போ 1 4 பார்க்கணும். என்ன சன்ஷைன் மாண்டிசோரியில ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட் தானே சப்ஜெக்டா இருக்கு. நீங்க நடத்துற உங்க மகன் நடத்துற பள்ளிக்கூடத்துல ஹிந்தி திணிப்பா? நான் சொல்றேன், இந்த முதலமைச்சருக்கு அல்லது அவரோட சிங்கிடிகளுக்கு, நீங்க ஏதாவது அதிகம் பேசுனீங்கன்னா, இன்னைக்கு சாயந்தரம் பேசுறேன், விஸ்தாரமா பேசுவோம். சன்ஷைன் மாண்டிசோரிய சமச்சீர் கல்வி கூடமா மாத்திவிட்டு மாண்பு முதல்வர் தமிழ் பத்தி பேசட்டும். இல்லைன்னா you have no love lost for Tamil. You are anti Tamil. வாங்கய்யா விவாதிப்போம். 5 வருஷத்துக்கு முன்னாடியே 48 பள்ளிக்கூடங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்கள், அது துரைமுருகனா இருக்கட்டும், ஆர்காட்டாரா இருக்கட்டும், TR பாலுவா இருக்கட்டும், எல்லாருமா நீங்க நடத்துற பள்ளிக்கூடம் பட்டியல் வெளியிட்டவன் ராஜா.
இதை ஏன் சொல்றேன், நம்ம மாநிலத்தில் எல்லாரையும் கூறு போட்டு நம்முடைய ஹிந்து கலாச்சாரம் பண்பாடு இதை நம்பிக்கை இருப்பவர்களை தனித்தனியா பிரிக்கணும். சிறுபான்மையினர்னு சொல்லி வெவ்வேறு மதங்களையும் இணைக்கணும். அப்படி இணைச்சு நம்மள அவங்க ராஜ்யம் பண்ணணும். அதனால எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், நம்ம திரு சிவநாராயண் அவர்கள் அவரோட அணுகுமுறையில் என்னென்ன பண்ணணும், சோஷியல் சர்வீஸு, ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் பண்ணின்னு இருக்கார். நான் சொல்றேன், தி யூத்ஸ் ஹேவ் காட் yet another ஒர்க். என்ன இன்னைக்கு இப்போ இந்த 17% இருக்கிற இந்த கம்யூனிட்டிஸை பூரா ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வரலாமா? கொண்டு வரணும். அதே மாதிரியா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தெலுங்கு பேசுறவர் இருப்பார், அவருக்கு போய் சொல்லணும், இந்த மாநில அரசாங்கம் தெலுங்கு பேசுறவங்களுக்கு விரோதி, நீ தெலுங்கு படிக்க கூடாதுங்கிறான். ஆனா மோடிஜி என்ன சொல்றார்? தெலுங்கு படி, எனி இந்தியன் லாங்குவேஜ். அப்ப நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் மலையாளம் பேசுறவர் இருக்காரா? கேரளா வந்திருக்கவர், அவர்கிட்ட உட்காரணும், 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த ஸ்டாலின் அரசாங்கம் மலையாளிகளுக்கெல்லாம் விரோதி.